ஹலோ கைஸ், உண்மையை உறக்கச் சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சண்டேனாலே பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கு போயிடுவேன். ஆனால் இந்த வாரம் சண்டே பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்மியான ரேட்டுக்கு நான் அதை வாங்கினேன். ஆனால் அதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கினா ஒரு ரேட்னா அதுலேருந்து பாதி விலைக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3000 பேரை கடந்திருப்பேன். ஆனால் அதில் ஒரு வியாபாரம் கூட நடக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு மெத்தட் சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணேன். அதுலேயும் எனக்கு ரிசல்ட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாகி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நம்ம நிலமை என்னடா இவ்வளோ கம்மியாக போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நான் நினச்சது எப்படின்னா, நம்மளை தாண்டி போகிற ஒரு 1000 பேத்தில் ஒரு பேர் வாங்கினா கூட நம்ம இன்றைக்கி போகிற விஷயம் சக்ஸஸ் நான் நினச்சி போனேன். ஆனால் அந்த சமூகத்தில் நம்ம நினச்சி போகிறப்ப நம்ம நினைக்கிறத விட வித்தியாசமாக எல்லாம் நடக்குதுங்கிறத நான் இன்றைக்கி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நாயை விட கேவலமாக அலைஞ்சும் தெரிஞ்சும் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு போனப்போ பார்த்தீங்கன்னா அது வியாபாரமே ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசை தளர விடாமல் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் ஒரு இடத்துல போனேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு லேடிஸுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொன்ன ரேட்லேருந்து அவங்க கம்மியாக வாங்கின முதலுக்கு தான் கேட்டாங்க. ஆனால் அதை நான் வந்து எப்படியோ சரி நம்ம வாங்கினதுக்காவது அதை கொடுத்து தான் ஆகணும். நமக்கு காலையிலேருந்து அவ்வளோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அதனால நான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று நானே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் இந்த மாதிரி நானே சில ஏரியாக்கெல்லாம் போய் அந்த பொருளை சேல் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக ஒரு சந்தைக்கு போனேன். அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தவங்களாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி கிடச்சாங்க. அவங்க கூட பேசுகிற அனுபவம், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நான் சேல் பண்ணக்கூடிய அனுபவம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பிக்கிறப்ப அது வியாபாரமே ஆகலைன்னு நான் கண்ணே கலங்கிட்டேன். நான் அது என் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒன்று நினச்சி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அது நம்ம எதிர்பார்க்கிறதும் விட நெகட்டிவாக 100 மடங்கு நடக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் 10% யோசிப்போம். இப்போ நம்மளை தாண்டி ஒரு 2000 பேர் போகிறாங்கன்னா அதில் ஒரு 2 பேர் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். அப்போ 999 பேரில் அவ்வளோ நம்ம அவ்வளோதான் நினச்சா கூட அந்த விஷயம் அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி போகலை. ஆனாலும் புதுசாக ட்ரை பண்ணதில் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிச்சு. நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்களும் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காம கூட போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா முயற்சியை நான் விடாமல் நேற்று பண்ணதால் நான் எதிர்பார்த்ததில் ஒரு 90% ரிசல்ட் என்னால் எடுக்க முடிஞ்சு. ஆனால் நான் அப்படி எடுக்கிறப்ப நிறையா கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு புது விஷயத்தை நம்ம செய்கிறப்ப பலவிதமான நம்ம எதிர்பார்க்க முடியாத விளைவுகள் கிடைக்கும். அது நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டாக கூட இருக்கும். ஆனால் நம்ம மனசை தளர விடாமல் பண்ணதில் கிடைச்ச ஒரு விளைவு என்னென்னா, ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா கூட ஒரு 90% சக்ஸஸ் கிடச்சிச்சு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தையில் போய் நான் சேல் பண்ணது, அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் சேல் பண்ணது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ். நீங்களும் மனசை தளர விடாதீங்க. எந்த ஒரு புது விஷயம் செய்கிறப்பையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நான் இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.